எனக்கு தெரிஞ்சு 2005 யாருக்கு சிறப்பா இருந்ததோ இல்லையோ உங்களுக்கு சிறப்பா இருந்தது. திருப்பாச்சி மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நம்பி 2ஆம் இடம் கொடுத்தாரு. இதுலேயும் வட்டாரசு பாலு, பணவர் ரவி அந்த மாதிரி ஒரு சீரியஸ் வில்லன்னா வச்சுக்கிட்டு பண்ண வேணாம். என்னடா காணோம் ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. அண்ட் அசின் வந்து நீங்க திருப்பாச்சியிலே காசு பண்றதா இருந்து இதுல பண்ணீங்க. அவன் எனக்கு அசின் ரொம்ப பிடிக்கும். அதனால அடுத்து சிவாசி வந்து நம்ம ஓகே இந்த பள்ளி எப்படி இருந்தாலும் அசின் தான். திருப்பாச்சி விட்டதை சிவாசி. சோபா மேம் பாடின கோடம்பாக்கம் ஏரியா அப்போ தான் அம்மா வயசு போடுற வரைக்கும் நீங்க சொல்ல அவன் அம்மாவும் சொல்ல. வெங்கட் பிரபு அதுல கேரக்டர் பண்ணிருப்பாப்ல. வெங்கட் பிரபு அப்போ ஏதோ ஸ்டில்ல பார்த்தேன். அந்த ஃபேஸில் இவர் வசதியாக இருந்தால் கூட அந்த ஃபேஸில் ஒரு வரும்போது தெரியும். அவர் தான் கேட்டேன். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கெட்டப் சூப்பரா இருக்கு. ஆமாம், நடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கு சார், பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ சிவகாசியோட ரீரிலீஸ் ரசிகர்கள் வந்து செலிப்ரேட் பண்ண ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு 2005 யாருக்கு சிறப்பா இருந்ததோ இல்லையோ உங்களுக்கு சிறப்பா இருந்தது. 2 திரைப்படம் விஜய் சாரோட. ஒன்று உங்களுடைய டெபியூ படமான திருப்பாச்சி, அப்படியே கட் பண்ண நவம்பர்ல சிவகாசி. எப்படி சார் இருந்தது அந்த டைம் திருப்பி போய் பார்க்குறப்போ? ஃபஸ்ட்டு திருப்பாச்சி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கதை பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் விஜய் சாருக்கு சொல்கிற வாய்ப்பு கிடைச்சது. கதை சொன்ன பிடிச்சி போச்சு அவருக்கு. ஆமாம், ஒரு கதையை நம்பி ஃபுல்லாக இறங்கிட்டார். திருப்பாச்சி மிகப்பெரிய ஹிட்டு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம நம்பி 2ஆம் இடம் கொடுத்தாரு. ஃபஸ்ட் லைன் தான் சொன்னேன். சிவகாசிங்கிறது திருப்பாச்சி ஃபுல் கதை சொன்னேன். ஆனால் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்களா? ஏன்னா இல்லை சிவகாசிக்கு உடனே வருவார் நம்ம நினைக்க மாட்டோம்ல. நம்ம வந்து இன்னொன்று அடுத்து யார் என்னங்கிறதுலாம் எந்த ஐடியாவும் நமக்கு இல்லை. திருப்பாச்சி பண்ணும்போது இது பெரிய ஹிட்டு கொடுக்கணும், அது ஒன்று தான். ஓகே. ஆமாம், இதுக்கு அடுத்து நம்ம இந்த ஹீரோட்ட போகணும், அந்த ஹீரோட்ட போகணும், அந்த எதுவுமே மைண்டில் எனக்கு வரவே இல்லை. ஆமாம், பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறமும் உடனே விஜய் சார் வருவாருங்கிறது நினச்ச பார்க்கல. ஆக்சுவலி நான் திருப்பாச்சி ரிலீஸ் பண்ணி ஒரு 3வது 4வது நாள் நான் இங்கே போகிறேன், மதுரை பக்கம் போயிட்டேன். ஒரு தேட்டராக போயிட்டுருக்கேன். போயிட்டு ஒரு வாரம் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போகும்போது ஒரு ஏஎம் ரத்னம் ஃபோன் பண்ணார். நான் பிடிச்சிரு பேசுகிறேன் சார், வணக்கம் சொல்லுங்கள் சார். அப்போது திருப்பாச்சியை பற்றி பேசினார். ஓகே தேங்க்யூ சார். படம் பார்த்துட்டு பேச நினச்சேன். ஆமாம், இங்கே இருக்கீங்க, ஊரில் இருக்கேன், சென்னைக்கு எப்போ வருவீங்க? 2 நாள் வந்துடும் சார். சரி, வந்தோடனே பார்க்கலாமா அப்படின்னாரு. சரி சார், அவ்வளோதான். அப்புறம் வந்த உடனே நான் நிறைய போய் அவர் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது விஜய் சார் தான் சொல்லி பேச சொல்லியிருக்காருன்ட்டு. அப்போ சொன்னார், நெக்ஸ்ட்டு விஜய் சாரோட காலேஜ் நம்ம கம்பெனிக்கு தான். ஓகே சார் உங்களுக்கு பேச சொன்னார், நீங்கள் ஓகேன்னா உங்கள் காம்பினேஷன் நம்ம பண்ணிடலாம்ட்டு. ஓகே சார். விஜய் சார் கேட்டேன், ஆமாம் நான் அங்கே என்ன பண்ண போகிறேன், சேர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னாரு. சார் என்ன சார், ஓகே சார் அப்படின்னேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு லைன் மட்டும் சொன்னேன். கதை ஃபுல்லாக ரெடியாக இல்லை எனக்கு. ஓகே, ஒரு லைன். எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சு சார் இந்த லைனு? இந்த லைன் எனக்கு ஏற்கனவே ஒரு ஆள் மனசில் கதை ஒன்று இருந்துச்சு. ஏன்னா ஊரில் பார்த்த ஒரு விஷயம். நான் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மா, நான் அவங்க ஃப்ரெண்டு வீட்டு போகும்போது அவங்க சாப்பிட வைப்பாங்க. கிராமம், அந்த ஃப்ரெண்டு அம்மா பிறந்த ஊர், அவ்வளோ கவனிப்பாங்க. நாங்கள் அசிஸ்டண்ட்டாக வந்ததுக்கப்புறம் எப்போதானே போகிறது, 2 வருஷம் கூட போகிறது. அப்போ அந்த கிராமத்துக்கு நான் ஒரு 4-5 வருஷம் வச்சு போகிறேன். போகும்போது பார்த்து அவங்க வீட்டில் இல்லை. அந்த அம்மா அது மாட்டு தூரத்தில் இருந்தாங்க, கொஞ்சம் வயக்காட்டில் மாட்டு தூரத்தில். அப்புறம் ஷாக் ஆச்சு, என்னடா போய் இங்கே போட்டிருக்காங்களே, அந்த ஒரு இன்ஸ்பயர் தான். அப்போ அவர் சொன்னதை பெற்ற அப்பா அம்மாவை, பெற்ற தாயை பட்னியை போட்டு ஒருத்தன் எதை தின்னாலும் அது சோறு இல்லை, அது மனத்துக்கு சமம் மாதிரி தான் ஒரு டைலாக். அந்த டைலாக் தான் அவர் சொன்னதை விட்ட அங்கே ஒரு கேட்சிங் ஆகி போச்சு. ஆமாம். அப்புறம் நான் பாம்பேக்கு
நான் உதயகுமார் இருக்கும்போது பாம்பேயில் ஃப்ரெண்டு இருக்காப்புல பாம்பேயில், பாம்பே ராஜான்ட்டு ஒருத்தர். ஓகே. ஆமாம், அவரை பார்க்க போவேன். அவர் ரூமில் தான் பசங்க தங்கியிருந்தது. அப்போ அவர் கூட பாம்பேக்கு போகும்போது அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. தாராவிலாம் போவோம். அப்போ அங்கே நிறைய தமிழ் ஆள் ஹோட்டல் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு பையன்ட்ட நான் உனக்கு ஒரு 30 வயசு, அது 30 வயசு கொஞ்சம் இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கடைசியாக இப்போ ஊருக்கு போனீங்க. நான் போய் 15 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஷாக் ஆகிடுச்சு. அப்போ 15 வருஷமா நீங்கள் சொந்த ஊருக்கு போகலையா? அவங்க தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் பக்கத்தில் ஊர் போல இருக்கும். இல்லை, நம்ம அப்பா அம்மா எல்லாம் ஊரில் இருக்காங்க. தங்கச்சி வசனம் தங்கச்சிலாம் இருக்காங்க, ஊரில் இருக்காங்க. ஓகே. அப்படியே பாய்ச்சி நீ ஊர் சில கோச்சில் திட்டலான்னு கேட்போம்ல, அதெல்லாம் இல்லை, உழைக்க வந்து தான். ஏன் போகலன்னா அப்போ என்னன்னா மாதம் சம்பளம் ரொம்ப கம்மியாக வரும். நான் ஊருக்கு போயிட்டு வந்தால் 2-3 சம்பளம் எனக்கு போயிடும். அப்போ ஒரு காசு சேர்த்துட்டு போவோம்ட்டு இப்படியே தள்ளி போயிடுச்சு. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் யோசிச்சேன், இவன் ஊருக்கு போகிறான். அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, தங்கச்சி எப்படி இருந்துச்சு. இப்போ ஊருக்கு போகும்போது நிறைய மாற்றங்களை சந்திச்சா இருக்கும். இப்போ 5 வருஷம் கழித்து ஊருக்கு போகும்போது அந்த தாராவியில் உள்ள ஒரு தமிழ் பையனோட பாயிண்ட் ஆஃப்ல இந்த கற்பனையை ஓட விடும்போது இந்த கதை அவன் ஆக்சுவலி நான் ஊரில் பார்த்த சில விஷயங்கள் இது கலந்து வரும்போது அவன் சிவகாசிங்கிற கதை வந்துச்சு. ஒரு லைன் சொல்லும்போது இதுதான். ஓகே. ஆனால் ஒரு ஸ்ட்ரீக்கில் போயிட்டு இருப்பாரு சார், திருப்பாச்சி, சுக்ரன், சச்சின், சிவகாசி. ஸோ திருப்பாச்சிக்கு அப்புறம் அப்படியே ஒரு அர்பன் ஸ்டைலில் சச்சின் வேற ஒரு ஃப்ளேவர், திருப்பி கட் பண்ண திருப்பி ஒரு கமர்ஷியல். இது வந்து அவர் உங்ககிட்ட கேட்டார், எனக்கு இப்படி திருப்பி ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும். இல்லை அவர் டிசைட் பண்ணது, நம்மளை டிசைட் பண்ணல, நம்மளை கமர்ஷியல் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஒரு திருப்பாச்சின்னு பெருசாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் கொடுக்குறோம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் அவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஒரு சச்சின் நம்மளுக்கு ஃபுல் லவ் ஸ்டோரியாக இருக்கும். சுத்தம் கமர்ஷியல் இருக்காது, ஹீரோஸும் இருக்காது. அது அவரே பிளான் பண்ணியே தொடர்ந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் போட வேணாம் அப்படிங்கிறது அவங்க ஹீரோக்கள் சிலது வெரைட்டியாக அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்படியே டிசைட் பண்ணது தான் இதுவும். அதே மாதிரி சிவகாசி முழுக்க கமர்ஷியல் வித் சென்டிமெண்ட். அதுக்கு ஆதி வருது. ஆதிங்கும்போது அது வந்து இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான கதையில் அது லவ் வித் ஆக்ஷன் தான். அப்போ அதையும் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, இது ரொம்ப ஒரு எமோஷனல் ஆக்ஷன் வேணாம். அப்போ அது ஒரு லவ்வர். இப்போ கில்லியில் எப்படி ஆக்ஷன் படம் தான் இருந்தாலும் லவ்வருக்காக அந்த பொண்ணை சேவ் பண்ணணும், அதுக்கு ஒரு பர்பஸ் வச்சோம். அப்போ ஆதியம் அப்படி தான். ஹீரோயினிக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், ஒரு குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஹீரோயினி பழிவாங்கிற விஷயத்த சப்போர்ட்டாக இவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது வேற ஒரு அது வந்து அவங்க இந்த மாதிரி ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் அடுத்து ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்குவோம், மாறி பண்ணுறது தான். அந்த டைம்ல ஐ திங்க் பிரகாஷ் ராஜ் சார் வந்து மொழி அபியும் நானும் சாஃப்டா போயிட்டு இருக்கிற டயத்துல திருப்பியும் அவர் ஒரு வில்லனா கொண்டு வரதுன்றது ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். ஏன்னா அவர் அப்படியே அதை மாத்தினார். கில்லிக்கு அப்புறம் அப்படியே அவருடைய அந்த ட்ராக் மாத்தினார். கொஞ்சம் ஃபீல் குட் ஃபேமிலி ஃபிலிம்ஸா போயிட்டு இருந்தப்போ திருப்பியும் வில்லனா வரதை நீங்க கன்வின்ஸ் பண்ணீங்களா அவரை? ஆமாம், அவர் போய் யோசிச்சார். ஏன்னா ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இதுக்கு நம்ம பிரகாஷ் ராஜை விட்டா ஆள் இல்லை அப்படிங்கிறது. நான் ஸ்கிரிப்ட் நீ இன்னைக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரும் நினச்சி பார்க்க முடியாது அந்த கேரக்டர். ஆமாம், அப்போ ஸ்கிரிப்ட் பண்ணும்போது ஒரு ட்ராவல் போக அப்படியே பிரகாஷ்ராஜ் தான் எனக்கு ஃபுல்லாக மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஏன்னா திருப்பாச்சிக்கு அப்புறம் நம்ம திருப்பாச்சி சீரியஸ் ஆக்ஷன், செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு சீரியஸ் ஆக்ஷன். சிவகாசி அப்படி இருக்கக்கூடாதுன்னு முடிவுட்டேன். ஃபுல் ஹியூமர் கலந்துக்குவோம். நம்ம இதுலேயும் வட்டாசு பாலு பணபக் ரவி அந்த மாதிரி ஒரு சீரியஸ் வில்லன்னா வச்சுக்கிட்டு பண்ண வேணாம். கொஞ்சம் ஹீரோவும் அவருடைய மூமெண்ட்ஸும் கொஞ்சம் ஒரு ஹியூமர் கலந்துருக்கட்டும். வசன பேசுகிற கூட நான் மாங்காய் விட்டு மரத்தை விட்டு தேங்காய் விட்டு அப்படிலாம் பேச வேணாம் அப்படின்னு மைண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
அப்போ வில்லனும் ஹியூமராக இருக்கும். ம். அவரும் விரைச்சிட்டு நல்லா ஆ. இருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ அந்த அண்ணன் கேரக்டர் ம். மேக்ஸிமம் ஹியூமர். ம். நம்ம ஹீரோ கேரக்டரும் அவரை ஒரு ஹியூமராகவே டீல் பண்ணணும். ஆ. அது ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லாத ஒரு வில்லன் ஒரு மாதிரி. ஆமாம். அது என்னடா பேப்பர் உணர்த்தி காணோம் ஆ. ஆப்பு கண்ணுக்கு கண்ணு தெரியாது. தெரியாது. இதில் ஹியூமர் தான் இருக்கும். மக்கள் சிரிப்பாங்களே தவிர ம். அது பெரிய சீரியஸும் இருக்காது. ம். அது நம்ம பிளான் பண்ணியேன்னா சீரியஸ் அப்படின்னா திருப்பி இன்னொரு திருப்பாச்சி மாதிரியே வந்துடும். நம்ம சீரியஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹியூமராக பண்ணது அதுக்கு அப்படி ஹியூமரோட ஒரு ஆக்ஷன் ஹியூமரோட ஒரு வில்லத்தனம் பண்ணுறதுல நம்மளோட ஆள் இல்லை. ஆளே கிடையாது. ஆமாம். அதில் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாட்டேனார். ம். அப்புறம் ரத்ன சார் சொல்லியும் கொஞ்சம் வேண்டாம் விட்டார் கூட. ம். அப்புறம் நான் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை கேளுங்க, ஆ. நீங்கள் கேட்டுட்டு பண்ணுங்க. அப்புறம் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் அவருக்கு ஓகே ஓகே. இது கொஞ்சம் நிறையா நமக்கு Scope ஆக்டிங் இருக்கு. ஸ்கோர் இருக்குது ம். அப்படின்னு அப்புறம் ஒத்துட்டார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தானே. அவர் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான இயக்குனர் வெங்கட் பிரபு அதுல ஆமா, கேரக்டர் ஆமா. பண்ணிருப்பாப்ல. அவர் எப்படி சார் அதுக்குள்ள காஸ்ட் ஆனது? அது இல்லை எனக்குன்னா தங்கச்சி ம். ராமம் ஒரு பருத்தி பால் விற்கிற ஒரு கேரக்டர் தெரு ஓரத்தில். அப்போ அவர் அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கும்போது பார்த்தோன்னே அந்த கிராமத்தான இருக்கும். ம். ஒரு சிட்டி வாடை ஆமாம் இருக்காது. கண்டிப்பாக. நம்ம ரொம்ப கெட்டப்பெல்லாம் போடாமல் பார்த்தாலே கிராமத்தான் ம். அப்படிங்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணோம். ம். எல்லாருமே கொஞ்சம் ஆர்டிஸ்டாக ஒரு ஒரு தெரில. ம். வெங்கட் பிரபு அப்போ ஏதோ ஸ்டில்ல பார்த்தேன். ஓகே. அப்போ ஏதோ பார்த்து பேட்டிலேயே எதுலையோ ம். ஏதோ பார்த்தேன். எனக்கு படம் ஒன்று நடிச்சிருந்தார் அப்பா டைரக்ஷனில். ம். ஆமாம். ஏதோ பார்க்கும்போது படிச்சு கரெக்டாக அப்படியே கிராமத்தான். இன்னொன்று அந்த ஃபேஸில் இவர் வசதியாக இருந்தால் கூட ம். அந்த ஃபேஸில் ஒரு வரும்போது தெரியும். ம். நம்ம முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி தான் சரி ஓகே அப்படின்ட்டு நான் கொஞ்சம் யோசித்தேன். நடிக்க வருவாரா, ஒரு ஹீரோவாக பண்ணவர், ம். பெரிய ஃபேமிலியில் இருக்கிறவர், இது ஒரு சின்ன கேரக்டர் தான். ம். அவர் தயங்கி தான் கேட்டேன். ம். அவர் விஜய் படம் அப்புறம் கேரக்டர் கேட்டார் ரெண்டு ம். இது நம்ம கொஞ்சம் சீன் வந்தாலும் ம். எனக்கு பேர் வரும் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி தான் அவரு உள்ள வந்தார். ஓகே 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 நைஸ். அண்ட் அசின் வந்து நீங்க திருப்பாச்சியிலே காசு பண்றதா இருந்து இதுல பண்ணீங்க இல்லையா? ஸோ அது எப்படி நடந்தது? லைக் இதுக்கு நீங்க அசன்தான்றது இது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னீங்களா இந்த ஆமாம். எனக்கு வந்து திருப்பாச்சியில் அசின் தான் நான் ம். ஃபிக்ஸ் பண்ணது. ம். அசின் படம் ஒன்று தெலுங்கு ஒன்று பார்த்தேன். ம். நாகார்ஜுனா போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். அதில் வந்து ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸரையே பயங்கரமாக கலாய்க்கிறதம்மா. ம். அந்த ஆக்டிங் நான் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணோம். ஆ. அப்போ அது ஓகே. அந்த ஆக்டிங் அவங்க பிடிச்சி போய் தான் ம். திருப்பாச்சி அந்த மாதிரி தான் ம். விஜய் கலாய்க்கிறது தானே. ஆமா. அப்போ இந்த கேரக்டருக்கு அந்த அம்மா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புருஷரை சொல்லியாச்சு, விஜய் சார்ட்ட சொல்லியாச்சு. அவங்க ஓகேட்டாங்க. ம். அப்புறம் அசின்கிட்ட போய் ம். கதையை சொல்லிட்டேன். ம். ஆமாம். அவங்களும் பிடிச்சி போச்சு. இல்லை ஓகே. ம். அப்புறம் சம்பளம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓகே தான். நாங்கள் திருப்பாச்சிக்கு செட்டு போடுறோங்க ம். மோகன் ஸ்டுடியோவில். அந்த கும்பிடப்படும் சாங் அது எல்லாமே அந்த சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி மச்சான் வீடு இருக்குமே ம். எல்லாமே செட்டு தான். செட். ஓகே. ம். ஃபுல்லாக போட்டு இப்போ வீடு கால் ஷீட் வேறு ம். விஜய் சார் கால் ஷீட்டு. ம். இப்போ அந்த இதில் அவங்க அந்த டேட் இடிச்சிருச்சு. ம். சீன்ஸ் தெலுங்கு படத்தில் ஃபுல்லாக அவங்க கமிட்டட். ஒரு மாதம் ஃபுல்லாக நாங்கள் எவ்வளோ அவங்க ஒரு வாரமாக கேட்டு பார்த்தேன். அப்புறம் பார்த்துட்டாங்க இல்லை அங்கேயே டைட்டாக இருக்கு வர முடியாது. இப்போ அவங்க வர வரைக்கும் பார்த்து ஒரு மாதம் வெயிட் பண்ணோம். ஒரு மாதம் செட்டு ம். போட்டு அது வேஸ்ட்டாக போகும். ஆமாம். இன்னொன்று ஹீரோட கால் ஷீட்டு ம். எல்லா ஒரு பணம் கூட திருப்பி கார் வண்டி போகணும். ம். செட்டு போட்டு வெயிட் பண்ணால் செட்டு வாடகை இது எல்லாமே என்னடா சிக்கலை மாட்டிச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் சரி இப்போ அசின்னா ஒரு சரியாக வர செட்டு போட்டு ஒரு மாதம் இருக்கணும். ம். அப்படி தான் அப்போ திருஷாவை ஓகே. கரெக்டாக அந்த நேரத்தில் திருஷா கொஞ்சம் இந்த கேட்ட டேட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க. ம். ஓகேட்டாங்க. ம். அப்புறம் திருஷா விட்டு அவங்கள்ட்ட கதை சொல்லி ம். அவங்க கதை சொல்லும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ம். ஹியூமரில் ம். கில்லியில் வந்து ஆமா. ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணாக இருக்கும். இதில் அப்படி இல்லை. டோட்டல் அதுக்கு இது ம். ஃபுல்லாக வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு கேட்சிங் ஆகிப்போச்சு. அதனால அசின் மிஸ் ஆகி திருஷா உள்ள வந்தாங்க. அப்புறம் சிவகாசியில் அவங்க எனக்கு அசின் எனக்கு பிடிக்கும். ம். அவங்க ஆக்டிங்கு ம். எனக்கு பிடிக்கும்.
அதனால அடுத்து சிவாசி வந்து நம்ம ஓகே இந்த படம் எப்படி இருந்தாலும் அஸ்வின் தான். முதல்ல அஸ்வின் சொல்லி டேட்டை வாங்கி வச்சுட்டோம். வாங்கி வச்சுட்டு கரெக்டாக திருப்பதி விட்டதை சிவாசி வச்சுட்டோம். நீங்க அஸ்வினோட ஒர்க் பண்ணனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். கன்சிஸ்டண்டா அவங்களோட படங்கள் வந்து எல்லாமே ரொம்ப நோட்டிசபிளான படங்கள், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ரொம்ப சிறப்பா இருந்தாங்க. சீக்கிரமே சினிமா குவிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்கேஸ் இப்போ அஸ்வின் இன்னும் இண்டஸ்ட்ரியில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய க்ரோத் எப்படி இருந்திருக்கும்? இப்போ கரண்ட்ல வரைக்கும் இருந்திருந்தாங்க அப்படின்னா? இல்லை இருந்து தான் கரெக்டாக அவங்க ஒரு நயன்தாரா, திரிஷா இன்னைக்கு கரண்டில் இருக்காங்கல்ல, அது மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டேலண்ட் பிரச்சனை. ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்னைக்கு ஒரு ஹீரோயின் ஸ்டோரிக்கு தங்க ஓன் டப்பிங் பண்ணிக்கக்கூடிய ஆமாம் ஆமாம் இன்றைக்கும் கரண்ட்டில் நயன்தாரா. ஆமாம் திரிஷாவுக்கு இன்றைக்கும் அந்த ஒரு கிரேஸ் இருக்குது. அது மாதிரி அஸ்வினுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு ஹீரோயின் ஒரு ஸ்டோர்லாம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு தயாராக இருந்திருப்பாங்க. ஆமாம் அவங்க ஓகே. சில நடிகைகள் வந்து தொடர்ந்து ஃபீல்டில் இருக்குன்னு நினைப்பாங்க. சிலர் வந்து போதும் ஃபேமிலி லைஃப்பை பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி போனவங்க சிலது வந்து நதியாலாம் பார்த்தா நல்ல ஃபேக். நதியாவுக்கு அவ்வளோ ரசிச்சிருப்பாங்க. ஆமாம் திருப்பி மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திருப்பி வந்தாங்க வச்சுங்களேன். ஆமாம் அது மாதிரி ரேவதிலாம் ரொம்ப ஃபீக்கில் இருந்தாங்க. ரேவதிக்கெலாம் ஒரு ஹீரோக்களுக்கு ரசிகம் பண்ணுற மாதிரி ரேவதிக்கு ரசிகம் பண்ணுறது அங்கங்கே இருந்துச்சு. அந்தளவுக்கு அந்த அம்மாவுக்குலாம் கிரேஸ். அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவங்களும் டக்குன்னு மேரேஜ் பண்ணாங்க. அப்புறம் திருப்பி நடிக்க வந்தாங்க. அது மாதிரி இவங்க அதில் உச்சத்தில் இருக்கும்போதே மேரேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களாம் வரலாம். நதியா வந்த மாதிரி, ரேவதி இவங்களாம் வந்த மாதிரி வரணும். ஏன்னா அவங்க ஒரு நல்ல டேலண்ட் இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நல்ல வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் நதியா மாதிரி சொன்னாங்க. இப்போ நிறைய பேர் கம்பேக். இப்போ ரோஜா மேமோட படம், ரோஜா மேடம் நிறைய பண்றாங்க. இப்போ தேவனி மேடம் நல்ல படம் பண்ணுறாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம். இதுக்கப்புறம் அவங்களாம் ஒரு பணத்துக்காக நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பேருக்காக நடிக்கணும் அதில் இருக்காக்கா. அப்போது நல்ல கதையை செலக்ட் பண்ணி இன்றைக்கி பாருங்கள் ராதிகா இந்த ஏஜ்லேயே டக்கு ஒரு தாய் கிழவன் படம் பண்ணி கரண்டில் அவங்க அவங்க திறமை என்றைக்கும் அவங்கள விட்டு போகலை. திறமை அவங்களும் இருக்குது. அவங்க கரண்ட் ஸ்கிரிப்ட் வந்து அப்படி தூக்க மாட்டோம். அது என்றைக்கு ரொம்ப மாட்டோம். நான் அஸ்வின் அவர்கள் திருப்பி நடிக்க வாங்கணும் வர ஏன்னா அவங்க டேலண்ட் தெரியும். அவங்களுக்கு ரொம்ப கேட்சிங்கான ஒரு ஆர்டிஸ்ட். ரைட் சார். எனக்கு என்னென்ன இந்த சிவகாசி படத்துடைய இன்னொரு மேஜர் ப்ளஸ் படத்துடைய பாட்டு அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸ்ரீகாந்த் தேவா அண்ட் தேவா சார் 2 பேருடைய இதுவும் இருக்கும். நான் கேள்விப்பட்டது ப்ரொடியூசர் வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருந்தாரு இனிஷியலாக மைண்டில் அப்படின்றது. அது யாருன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சா நீங்கள் சொல்லலாம் சார். அது வேற ஒரு அவர் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சொன்ன ரத்தன் சார் யோசிச்சார். சார் விஜய் படம் சார், விஜய் பிஸ்னஸ் சார் அப்படின்னு ஒரு பெரிய ஹீரோ, நீங்கள் புதுசாக ஒரு படம் 2 படம் பண்ண மியூசிக் சொல்கிறீங்க. இல்லை சார் ஏன்னா வேலை வாங்க முடியும் சார். இப்போ திருப்பாச்சி இதே பிரச்சனை வந்துச்சு. மற்ற எந்த டெக்னீஷியனும் யாரும் ஒன்றும் சொல்ல. மியூசிக் தினா அப்படிங்கும்போது புடிச்சிட வேணாட்டார். புடிச்சே என்னையா விஜய் படம் யா அண்ணே நீ அப்படின்பாரு. பெரிய போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு வேற போதும் சார். அப்போ எனக்கு அவங்களோட ஒரு சாங்கை கேட்டு ஓகே உங்களுக்கு இந்த ஒரு கொடுக்குற டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது. ஓகே அப்போ அவங்களோட வேலை வாங்குகிற டேலண்ட் அவங்களோட இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ அதுதான் தினாவை பண்ணோம். அப்போ விஜய் சாரும் ஒன்றும் சொல்ல. அப்போ விஜய் சாரும் கேட்டார் என்ன சவுசை சொல்லிக்காரு என்ன மிஸ்டர் தினாங்கிறாப்புல விஜய் உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்டுக்காரு. சரி சார் அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டார். பிடிச்சிரு ஃபீல் பண்ணுறாரு. என்னன்னா உங்களுக்கு ஓகேனாரு. சார் அவர் ஹிட்ஸாக வாங்கிக்கலாம் சார். ஓகே உங்களுக்கு ஓகேனா ஓகே இவ்வளோ. அதுக்கப்புறம் நான் வந்து பேசவே இல்லை. உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு போயிட்டார். அப்போ உங்களுக்கு ஓகேனா ஓகேன்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வச்சிட்டார்ல. நம்ம நம்பிக்கை காப்பாற்றுங்கிறது ஒரு உருவம். அதனால் திருப்பாச்சதை எல்லா சாங்கும் ரொம்ப மெனக்கட்டேன். எல்லா சாங்கும் ஹிட் அதில். ஆமாம் ஹிட். அதில் கும்பிட போனதையும்லாம் இன்றைக்கும் திருவிழாவில் அந்த சாங்கு போடுறாங்க. அதே பிரச்சனை இதுலேயும் வந்துச்சு. அவர் மினிஸ்டர் சொன்னார். யாரும் சொல்ல முடியுமா? வித்யாசாகர் சார். ஓகே வித்யாசாகர் சார் சொன்னார். ஓகே சார் நான் சொன்னேன் இல்லை சார் ஸ்ரீகாந்த் தேவா நான் படிச்சு அவர் திருப்பி 2 3 கேட்டார். ஓகே
அப்புறம் கம்போசிங் டேட்டு வச்சுட்டோம். ம் கம்போசிங் டேட் சொல்லியாச்சு. ம் கம்போசிங் வரல அவர் ஆ ரத்தன் சார். ஆ அவருக்கு அரை மனசா இருந்திருக்கு. அரை மனசா வந்திருக்கு, கம்போசிங் வரல. ஆ சரி நான் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டேன். ம் ஒரு சாங் அதான் வாடா 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 தோடா. அதான் first composing. ஆமாம், Okay. வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா. நம்ம அங்கேயே லிரிக்ஸ் எழுதிடுறது ஃபஸ்ட்டு. ஆ ஆமாம். அது சரி சரி. மறுநாள் ஆஃபீஸுக்கு போகிறேன். என்ன சார் இது வரல நம்ம? ம் இல்லை எனக்கு ஒரு ஆஃப் மினிட்டாக இருக்குது. இப்போ நல்லா இப்போவும் பிரச்சனை யோசிச்சுக்கோங்க சார். ம் அவர் கமிட் பண்ணிட்டேன், ம் கம்போஸ் உட்காந்தாச்சு, இதுக்கப்புறம் மாத்திரம் நல்லா இருக்கா சார். ம் அவன் சொன்னேன், நீங்கள் சொல்கிற மியூசிக் டைரக்டர் ம் அடுத்த படம் நம்ம கூட வந்துச்சுன்னா ம் அந்த பாட்டை விட இந்த நம்ம சிவாஜி பாட்டை விட்டு கொடுப்பேன் சார் ம் அப்படின்னு சேலஞ்சு பண்ணேன். ஆ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நம்ம கொஞ்சம் பிடிவாதம் விட்டார். அவர் விஜய் சார்ட்டையும் அதே மாதிரி தான் ம் ஃபோன் இருக்கார். ஆ ஸ்ரீகாந்த் அவர் இல்லை அவர் ம் டேரக்டருக்கு என்னவோ ம் இவருக்கு அந்த திருப்பாச்சி கான்ஃபிடன்ஸ் ஆமாம் விட்டுக்கிட்டார். ஏன்னா அது சொல்லி அடிச்சிட்டாப்புல ம் விட்டுக்கிட்டார். சரி அதே மாதிரி படம் ரிலீஸ் அப்போ ம் அவர் சொன்ன மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ண படமும் வருது, ஆ சிவாஜி படமும் வருது. ம் ஆமாம். ஐ திங்க் மஜா 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 மஜா. ம். நம்ம அடிச்சு அதே டேட்ல ரிலீஸ். அதாவது சேம் டேட்டு அது சொன்னதுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ அதோட சாங்ஸ் பெரிய வித்தியாசம். ஓ ஆமாம். அது என்னன்னா நம்ம கான்ஃபிடன்ட் சார். நம்ம எல்லாத்தையும் வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் நமக்கு இருக்கணும். ம் நமக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை. ம் நம்ம வந்து ஒரு சாங்க்கு ஒரு 7-8 டியூன் போடுவாங்க ம் மிஸ்டர். ம் அவங்க போகிற டியூனில் ஒன்று செலக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்ம இருக்கும் அப்படின்னா ஆ அது சரியாக வராது. ம் டைம் இருக்கும். கரெக்ட். நம்ம இது ரெப்ரசன்ட் சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி இந்த மாதிரி வேணும் அது மாதிரி கேட்டு அது நீங்களே லிரிசிஸ்டா இருக்கறனால உங்களுக்கு அது ப்ளஸ் சார். நான் ஒரு லிஸ்ட் நான் எழுதும்போது ம் நான் ஒரு மைண்டில் ஒரு டியூன் செட்லேயே எழுதுறேன். ஆ அந்த டியூன் செட்டில் எழுதும்போது அதெல்லாம் அவங்களுக்கு டியூன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ம் 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 வெறும் லிரிக்ஸாக நம்ம ஒரு கவிஞர் எழுதணும்னா ஆ அது வந்து அந்த ஒரு இதில் வராது. ம் அப்போ நம்ம ஒரு டியூனில் வரும்போது அளவில் அது இருக்கும், அது உள்ளே இருக்கும். ம் அப்போ லிரிக்ஸ் எழுதி கொடுத்துருவோம் அப்படியே. ஆ அப்போ படிக்கும்போது ஒரு டியூன் வரும் அவங்கள்ட்ட. ம் ஆமாம். ம் இந்த டெக்னிக் நம்ம கையாளுறது ஆ ஒரு ஃப்ளோ. அப்படித்தான் ஆனால் ஸ்ரீகாந்த் நல்ல உழைப்பார். ம் அவருக்கு என்னாச்சு அவர் திருச்சி வச்சு அவங்க ஃபஸ்ட்டே பிடிச்ச கம்போசிங் வரல, ம் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு. தெரியுது. அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு ம் முழுக்க ம் டைரக்டர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இந்த படம் போகுது. ம் அது ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணார். ஓகே. எல்லா சாங்கிட்ட படம் பார்க்க ஏரியா எல்லா பாட்டும் என்னத்தை சொல்வேனுங்கோ எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டு. ஸ்ரீகாந்த் நம்ம கூட ஆமா சிவாஜி வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு பெரிய மார்க்கெட். ஆக்சுவலா அவருக்கு எம் குமரன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஆமாம் மார்க்கெட். ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் தான் அஜித் சார் வராரு. ம் பெரிய 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 ஆர்டிஸ்ட்லாம் அப்புறம் ம். நம்பி வர ஆரம்பிச்சாங்க. நம்பி வராங்க கண்டிப்பா. தேவா சார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது எப்படி சார்? அதுவும் அப்படியே பிளான்ல இருந்தது தானே? தேவ சார் வந்து இல்லை அப்போ ஐடியா கொடுப்பாரு. ம் அவங்க தம்பி இருக்காங்க ம் சபேஷ் சபேஷ் முரளி. முரளி ஆமாம் சார். ஆமாம். ம் ம் அவங்களும் ரீ ரெக்கார்டிங் வந்தாங்க. ம் ரீ ரெக்கார்டிங்கில் அவங்க ஃபுல்லாக கூட இருந்தாங்க. தேவா சார் மியூசிக்கும் ஃபுல்லாக கூட இருப்பாங்க. ம் அதே மாதிரி இவர் இதுக்கும் கூட இருந்தாங்க. இருப்பாங்க. தேவா சார் சில டிப்ஸும் அவருக்கு கொடுப்பாரு. ம். நான் அவரு கமர்ஷியலில் ஓ, ஹாட்ஷா ஆ. ஆட்டோ இது அண்ணாமலை அடிச்சா பட்டைகள் ஒடுக்கி விட்டுருக்காங்க. அந்த எல்லாமே அந்த டைப் வந்துச்சு. ம், ம், ம். சிறப்பு சிறப்பு சார். அண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஷோபா மேம் பாடினது இது சார், அது வந்து பிளான்ல இருந்ததா இல்லை எதாச்சும் ஓகே ஷோபா மேம் பாட வைக்கலாம் இந்த பாட்டு அப்படின்ற பிளான் இருந்ததா சார்? கோடம்பாக்கம் ஏரியா. விஜய் அம்மா பாட்டு எல்லா பாட்டும் ஹிட்டு. ம் அவர் ரசிகனாக இருக்கட்டும், தேவா படமாக இருக்கட்டும். தொட்டப்பேட்டா ரோட்டு மேல. ஆமாம், தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போரட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா. அந்த அந்த வாய்ஸில் ஒரு பெக்குலர் இருக்கும். ஆமா. ஆமாம், ஒரு யூஸ்வல் ஃபீமேல் சிங்கர் வாய்ஸை விட அவங்க எப்போ அவங்க வாய்ஸ் ஒரு பெக்குலர் வாய்ஸ். ம். ஆமாம். இப்போ கோடம்பாக்கம் ஏரியா அவனும் ஃபஸ்ட்டு வந்து டியூன் போட்டாச்சு, சாங் எழுதியாச்சு, சுச்சுவேஷனும் புதுசு அது. ம் ஆமாம். இது யூஸ்வலாக உள்ள ஒரு சிங்கரை விட ம் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பிரச்சாரம் பண்ணி பாடுற பாட்டு. ம், ம். அப்போ யோசிக்கும்போது டக்குன்னு நம்ம விஜய் அம்மா பாட வச்சுருவோம் ஆ. அப்படின்னு. அப்புறம் தான்
விஜய் சார் தெரியுமா அம்மா அவங்க அனுமதி கேட்கல. ஆமாம், இன்னொரு கேட்டு மாட்டேன் சொல்ல போகிறாரு. அப்போ சஸ்பென்ஸாக இருக்கணும்னு அவங்க சொல்லலை. ஆமாம், அவங்க அம்மாட்ட சொன்ன வந்தாங்க. அவங்க பாடினதுக்கப்புறம் தான் சாங் போட்டு காட்டணும். அப்போ தான் அம்மா வயசுக்கும் அவர் சாப்பிட்டு போடுற வரைக்கும் நீங்கள் சொல்ல அவன் அம்மாவும் சொல்லலை. அம்மா பண்ணு தெரியாது அவருக்கு என்ன. அப்புறம் அம்மாவும் இப்போ பாராட்டினார். அவர் நல்லா பாடி சாங் கட்டுன்னு அப்போ பண்ணிட்டு பாராட்டினார். ஆமாம், அதுக்கு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி பிறகு திருப்பி இந்த மலேசியா ஃபங்க்ஷனில் அவங்க பாடினது ரொம்ப வைரல் ஆச்சு, பயங்கர வைரல் ஆச்சு. இன்ஃபேக்ட் அவர் இப்போ இருக்க சூழ்நிலையில் அந்த பாட்டு வந்து அப்படியே லிரிக்ஸ் சிங்க் ஆயிடுச்சு. அப்படி கண்டிப்பா கண்டிப்பா சார். அண்ட் அதே வருஷத்துல சந்திரமுகி ரிலீஸு, நயன்தாரா ஸ்டார்டம் பீக்கு, அதை அப்படியே அதுவும் நீங்க பிளான்ல வச்சிருந்தீங்களா? ஓகே, நம்ம நயன்தாரா யூஸ் பண்றப்ப இந்த பாட்டு இன்னும் பீக்ல போயிடும் அப்படின்றது பிளான்ல இருந்ததா சார்? இல்லை இல்லை, எனக்கு அந்த சாங்ஸில் வந்து பெரிய ஹீரோயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்ரன் தான் ஐடியா இருந்துச்சு நம்மளுக்கு. ஓகே. ஆனால் சிம்ரன் வந்து அப்போது சந்திரமுகிலேருந்து அந்த வேலை டைம் அப்போ நினைக்கிறேன் அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நடிப்பு அப்போ நிறுத்தியிருந்தாங்க. அப்புறம் அவங்க லிரிக்ஸ் வரும்ல, சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் சேர்ந்து ஆடுறான்ட்டு. அப்போ ரஜினியோட நடித்த ஹீரோயின் போடணும் தான் பிளான். ஃபஸ்ட்டு ஜோதியாவை பேசிட்டோம். ஓகே, ஜோதிகா தான் ஃபஸ்ட்டு பேசிட்டோம். அப்புறம் அவங்களும் கொஞ்சம் சூர்யாவை மேரேஜ் பண்ணுற இதில் இருந்தாங்க. சரி, என்னடா சிம்ரன் இல்லை, ஜோதிகா இல்லை. அதுக்கப்புறம் போது அப்போ சந்தோஷில் ரஜினிக்கு ஜோடி நயன்தாரா தானே. அது அதே வருஷம், அந்த வருஷத்துல. ஆமாம், அதே வருஷம் பிடிங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கள்ட்ட ஒரு சாங்க்கு ஆடுவாங்கன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அவங்கள்ட்ட போய் சொல்லி சிச்சுவேஷன் சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்க ஐட்டம் சாங் மாதிரி இருக்குன்ட்டு மாட்டிட்டாங்க. பாட்டை கேட்டுட்டு ஆமாம், சில சாங்கு சும்மா வந்து ஒரு சாங் கட்ட டக்குன்னு காணா போயிடுவாங்க, சிச்சுவேஷன் இருக்காது. அந்த மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சாங்க. ஃபஸ்ட்டு புதுசில் பேசும்போது ஒரு சாங் மாட்டேன்ட்டாங்க ஃபஸ்ட். ஏன்னா விஜய் சார் ஜோடியாக இருந்தால் ஓகே விட்டு. அப்புறம் நான் போயிட்டு அந்த சிச்சுவேஷன் சொல்லும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு நம்ம நயன்தாரா அவங்களுக்கு நயன்தாரா க்ளோரிஃபிகேஷன் அந்த பாட்டில் இருக்கும். ஆமாம் ஆமாம். இன்னொன்று அவங்க நயன்தாராவே வர்றது, ஆர்டிஸ்டாக வர்றது, அவங்களே கிராமத்து முறை பிரச்சாரத்தை பாட்டு பாடுறது போது ஓகே. அப்போ ஓகே அப்படின்னா அப்புறம் சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. சாங் பிடிச்சி போய் எனக்கு என்னென்னா இது வந்து இப்போ செட்டுக்குள்ள சாங்கில் அது பப்ளிக் க்ரௌடு போய் விஜய் சார் டப் டப்னு போயிடுவார். ஒரு மூமெண்ட் ஒரு இடம் பார்த்தா போதும் அவர் டக்குனு ரெடின்னு அப்படின்னு வந்துடுவார். ஆனால் இவங்க க்ரௌடில் அங்கேயும் ரிஹர்சல் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் ஆயிரும். அப்புறம் க்ரௌட் நடுவில் போய்ட்டு ஒன்பூர்லாம் அதையும் போயிருக்க முடியாது அப்படின்ட்டு நான் ஒன்று ஷூட்டிங் முன்னாடி மேனேஜருக்கு ரிஹர்சல் வேணும் அப்படின்ட்டேன். அப்புறம் மேனேஜர் பேசினாங்க. அப்புறம் அவங்க வந்து ரிஹர்சல்லாம் பார்க்குறது கொஞ்சம் நம்ம நம்பிக்கையிலே அவங்க தோணும்ல. அப்போ நான் அவங்களுக்கு போனேன். போய் இது செட்டுக்குள்ளே தான் அவங்க ரிக்வெஸ்ட்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவங்க பிஸியாக இருக்கும்போது 2-3 நாள் ரிக்வெஸ்ட் வர்றதே அவங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் ஸ்டேஷன். இதில் கண்டிப்பாக இது வந்து ஃபுல் க்ரௌடில் 2000-3000 பேர் ஃபுல்லாக இருப்பானுங்க. ஓப்பன் ஏரியா. ஆனால் டக்குனு முடிச்சிடணுங்க. அதுக்காக தான் இங்கே ட்ரெஸ்ஸு பார்த்தா அங்கே டப்பு முடிச்சிடலாம். விஜய் சார் புக்கை படிக்குவார். ஓகேங்க, 2 நாள் ரிஹர்சல் வச்சோம். ஓகே. ஷூட்டிங்க்கு முன்னாடி 2 நாள் ஹாலுக்குள்ளே மாஸ்டர் வச்சு ஃபுல் சாங் ரிஹர்சல் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லா மூமெண்ட்ஸும் அத்துடி ஆகிப்போச்சு. இப்போ ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் விஜய் சாரோட ஆடி காட்டியாச்சு. அவருக்கு ஒரு நாள் தான் வந்த ஒரு பார்த்துக்கு வர அவ்வளோ அவர் ஓகே தான். அதனால் அவ்வளோ க்ரௌடில் நாங்கள் வந்து ஈஸியாக பண்ண காரணம் ரிஹர்சல் வச்சுட்டோம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.